அதிலே அதே எக்ஸாம்பிள் தான், ஃபஸ்ட்டு ஒன் தான், இது தான் பார்க்குறோம், ஹாஃப் ரியாக்ஷன் தான் பார்க்குறோம். ஆனால் அதில் வந்து பேசிக் மீடியம் ஏற்கனவே என்ன சொன்னேன், அப்படியே தான் H+ இருக்கிறதோட விட்டுறது ஆசிட் மீடியம். அசிடிக்காக இருக்கக்கூடாது. பேசிக் மீடியம்னா என்ன அர்த்தம், OH இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடு எக்ஸ்ட்ரா எத்தனை H+ இருக்கோ அத்தனை OH- அயான் ரெண்டு சைடும் சேர்க்குறோம். இந்த H+ம் OHம் சேர்ந்து இப்போ 12H+ இருக்குன்னா 12OH மாறி ரெண்டு சேர்த்து 12H2O மாறிடும். இந்த சைடு OH- இருக்கும். எந்த சைடோ, சப்போஸ் இந்த சைடு சேர்க்குறீங்கன்னா இந்த சைடு இருக்கும் அப்படி ஈக்குவேஷனில். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இன்னொன்று பார்த்துருவோம். இப்போ இதோடது கேல்குலேட் பண்ணுறோம். எக்ஸு 4 2s are 8 -8 ஈக்குவல் டு இங்கே 1 இருக்குது -1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போயிடுச்சுன்னா 7 வருது, +7 வருது. இதோடது +7 மேங்கனீஸ்க்கு எம்என்னோடது வந்துருச்சு. இப்போது இந்த சைடு பார்க்குறோம்னா எக்ஸு இது என்னது 2 to 4 -4 எதுவுமே இல்லை. அப்போ இது 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +4. அப்போ 7லேருந்து 4க்கு ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், இது ரிடக்ஷன் ஹாஃப், இது ரிடக்ஷன் ஹாஃபு. இது அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது -1, இது வந்து சேம் இதோட பாண்டாக இருக்குது, CL HH இப்படி பாண்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம், இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0, நல்லிஃபை ஆகிடும். ஓகேவா? அதனால் இங்கே என்ன இது -1, இது 0. அப்போ -1லேருந்து இது கூடி இருக்குது. அப்போ இது வந்து ஆக்சிடேஷன், இந்த செட்டு வந்து ஆக்சிடேஷன். இப்போ தனியாக பிரித்து எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன் ஹாஃப் இங்கே எழுதுகிறோம். கொஞ்சம் இடம் பத்தாது, முன்னாடியே எழுதிக்கிறேன். எழுதிட்டு ஆக்சிடேஷன் ஹாஃப் இங்கே எழுதுகிறேன். என்ன இருக்குது, I-லேருந்து I2 மாறினது ஆக்சிடேஷன் ஹாஃப். இதை வந்து இந்த சைடு வந்து ரிடக்ஷன் ஹாஃப் எழுதிக்கிறோம். MnO4 minus gives MnO2 அப்படி இருக்குது. இப்போ இது என்ன பேலன்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறோம். I2 வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னு லாஸ்ட்டாக தான் அடுத்து தான் வந்து ஆக்சிஜன் பார்க்கணும். சப்போஸ் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இங்கே இல்லை, பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கடைசியாக வேறு எதுவுமே இல்லை, சார்ஜ் தான் இருக்குது. சார்ஜ் -1 இதோட மல்டிப்ளை பண்ணும்போது எப்போவுமே அந்த கோஎஃபிஷியன்ட் அங்கே இருக்கிற ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டே மல்டிப்ளை பண்ணணும். 2 இருக்குது. அப்போ 2 -அயன் இருக்குது, இந்த சைடு 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், +2 எலக்ட்ரான் இங்கே சேர்க்குறோம். Mn இருக்குது, இங்கே Mn, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே குறையுது. அப்போ எத்தனை குறையுது, 2 ஆக்சிஜன் குறையுது. அப்போ 2 வாட்டர் மாலிகுல் நம்ம சேர்க்கணும். இங்கே 2 வாட்டர் மாலிகுல் சேர்த்துச்சுன்னா இங்கே என்ன 4H+ இந்த சைடு சேர்க்கணும், 4H+ இங்கே சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு சார்ஜ் பார்க்குறோம். இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் 4 இருக்குது, இங்கே வந்து வந்து 1 இருக்குது. ஸோ இதில் நெகேட் பண்ணால் +3 வந்துடும். இங்கே வந்து என்னாகும், எதுவுமே சார்ஜே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து மறுபடியும் இதை நெகேட் பண்ணுறதுக்கு 3 எலக்ட்ரான் சேர்க்குறோம் இந்த சைடு. அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், +3 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு போடுவோம். அடுத்து வந்து இது ரெண்டையும் பார்க்குறோம். எலக்ட்ரானை ஈக்குவல் பண்ணணுமா, 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 3 எலக்ட்ரான் இருக்குது. எப்படி பண்ணணும், பண்ண முடியாது. அப்போ இது என்ன பண்ணுறோம், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த ஹோல் செட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6I minus 3I2 plus 3 2s are 6 எலக்ட்ரான் இங்கே வந்துடும். இங்கே எப்படி இருக்கும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8H+ அடுத்து 2ஆல் பண்ணும்போது 2MnO4 minus plus 6 electrons gives 2MnO2 plus 4H2O இப்படி வந்துடும், H2O. இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணும்போது 6I minus plus 8H plus 2MnO4 plus 6 electron gives 3I2 plus 6 electron plus 2MnO2 plus 4H2O. இப்போது இந்த 6 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணுறோம். H+ இல்லை வாட்டர் மாலிக்யூல் இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 8H+ இப்படி இருக்கா, எல்லாம் பேலன்ஸாக இருக்கான்னு பாருங்கள். 6I இங்கே 6 இருக்குது, H+8 இருக்குது, வேறு எங்கேயும் இருக்கா, இங்கே 8 இருக்குது, 2Mn இருக்குது, இங்கேயும் 2Mn, ஆக்சிஜன் 8 இருக்குது, இங்கே ஒரு 4, இது ஒரு 4, 8 இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போது இது என்னன்னு கொடுத்துருக்காங்க, பேசிக் மீடியம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 8H+ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், +8 OH- நம்ம சேர்க்குறோம். இந்த சைடு சேர்த்ததுனால இந்த சைடும் சேர்க்கணும், ரெண்டு சைடும் சேர்க்குறோம். சேர்த்ததுனால இப்போ என்னாகும், இது ரெண்டும் சேர்ந்து
நமக்கு 8H2O வாட்டர் மாலிகுலாக மாறிடுச்சு. அப்போ கடைசி ஃபைனல் ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம்? 6I minus plus 8H2O plus 2MnO4 gives 3I2 plus 2MnO2 plus 4H2O plus 8OH minus.